Hi guys, நான் Dramakum Pedia. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம class 9 CBSE ல Democratic Politics bookல Constitutional Design chapterல explanation part 3 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்துருந்தோம், அப்பாத்தி சிஸ்டம், அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்ல எந்த மாதிரியான அப்பாத்தி சிஸ்டமை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதை பார்த்தோம். அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் அதை எப்படி வந்து ஃபைட் பண்ணாங்கிறத பார்த்தோம். அப்புறம் அவங்க ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணதை பார்த்தோம். ஸோ அது மூலயமா ஒரு கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய வந்தது. இப்போ எப்படி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆச்சு, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கணும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கான பார்த்தீங்கன்னா அங்கே 3/4 வந்து நமக்கு பிளாக் பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவ்வளோ அதிகமாக இருந்திருக்காது. ஸோ கான்ஸ்டியூஷன்னா எல்லாருக்கும் ஒரே ட்ரெடிஷன் தான் இருந்திருக்கும், ஒரே ரிலீஜியல் பிலீஃப் தான் இருந்திருக்கும், ஒரே ரீஜனாக இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுல பிரச்சனை அதிகமாக இருந்திருக்காது. அதுவே இந்தியான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைவர்ஸ் கண்ட்ரி. ஸோ இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைவர்ஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சாதாரணமாக நீங்கள் சைனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜ், அங்கே இருக்கிற ஒரே ஒரு ரிலீஜியன் மட்டும்தான் இருக்கும். அதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ரிலீஜியன் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் என்னென்ன ரிலீஜியன் இருக்கோ அது எல்லாமே இந்தியாவில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய நாடில் எல்லாரோட பிலீஃபையும் வந்து கன்சிடர் பண்ணணும், எல்லாரோட ட்ரெடிஷனையும் மதிக்கணும். ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து தப்பாக இருக்கும். ஸோ அதையும் பார்க்கணும். அப்போது கிட்டத்தட்ட அந்த டைமில் இதோட பெரிய பிரச்சனை என்னென்னா பார்ட்டிஷன் நடந்தது. பார்ட்டிஷன் நடந்தப்போ என்ன ஆச்சுன்னா பாதி மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கும் பாதி மக்கள் வந்து இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறினாங்க. மாறத்துங்கிறது அப்படியே இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வந்து சிட்டிசன்ஸுங்கிற ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் ராஜா காலத்தில் சப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து சிட்டிசன்ஸ், அதாவது ராஜா காலத்துலலாம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் தான், அவங்களுக்கு ரைட்ஸ் இருந்தது. ஆனால் அவங்களால வந்து ஓட்டிங்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ சிட்டிசன்ஸால அதெல்லாம் முடியும். ஸோ அதனால வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். அந்த டைம்ல வந்து லைக் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஆல்சோ drawn up under very difficult circumstances. The making of the constitution for a huge and diverse country like India was not an easy affair. At that time, people of India were emerging from the status of subject of citizens. The country was born through a partition on the basis of religious differences. This was a traumatic experience for the people of India and Pakistan. At least 10 lakh people were killed on both sides of the border in the partition-related violence. There was another problem. The British left it to the rulers of the princely state to decide whether they wanted to merge with India or Pakistan or remain independent. The merger of this princely state was a difficult and uncertain task. When the constitution was being written, the future of the country did not look as secure as it does today. The makers of the constitution had anxieties about the present and the future of the country. So அந்த டைம்ல வந்து பார்ட்டிஷன் நடந்தது. அதாவது அதாவது டோட்டல் கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான்ல பிரிச்சாங்க. ஸோ அப்படி பிரிக்கிறப்ப என்னாச்சுன்னா பார்டர் சைடில், ஸோ இந்த சைடில் அதாவது நமக்கு சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் இல்லைனாலும் நார்த்தில் அதாவது பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த சைட்லேயே அந்த சைட்லேயே இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து எல்லாத்தையும் பண்ணக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்தியாவா பாகிஸ்தானா பிரியணுமா இல்லை ஒன்றா இருக்கணுமாங்கிறத கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இதை வந்து பிரிக்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தது. ஸோ கான்ஸ்டியூஷன் எழுதுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருந்தது. ஸோ சில இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அபுல் கலாம் ஆசாத். ஸோ அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்த்தீங்கன்னா 1888 1958 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்து சவுதி அரேபியாவில் பிறந்திருக்காரு. ஸோ இவர் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு, எஜுகேஷனிஸ்டாக இருந்திருக்காரு, ஆத்தராக இருந்திருக்காரு, தியாலஜியன், அதாவது அரபிக் ஸ்காலராக இருந்திருக்காரு, காங்கிரஸ் லீடர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மூவ்மெண்ட்டில் ஆக்டிவாக இருந்தார். ஸோ அப்போஸ்ட் முஸ்லிம்ஸ் செப்பரேட்டிஸ்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்தார். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கணும்னு நினச்சாரு.
later education minister in the first union cabinet. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாறினார். த பார்ட் 2 கான்ஸ்டியூஷன். ஸோ எல்லா டிஃபிகல்ட்டிஸ்க்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அட்வான்டேஜ் வந்து மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிட்டது. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் இந்தியா வந்து எப்படி இருக்கணுங்கிற ஒரு கான்சென்சஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டியதா இல்லை. இப்போ டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1899 பிறகுறாரு, 1971 வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறக்கிறாரு. இவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்காரு. ஆண்டர்பிரனர் அண்ட் காங்கிரஸ் லீடர். ஸோ ஒரு காங்கிரஸ் லீடராக வந்திருக்காரு. லேட்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த யூனியன் கேபினெட். ஸோ அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மாறி இருக்காரு. Much of these constitutions has evolved during the freedom struggle. Our nationalist movement was not merely a struggle against a foreign rule. It was also a struggle to rejuvenate our country and transform our society and politics. ஸோ நம்மளோட நேஷனல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபாரின் ரூலுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் இல்லை. ஸோ அதாவது நம்மளோட சொசைட்டியும் பாலிடிக்ஸையும் மாற்றுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள் வந்து இருந்தது. ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதாவது இந்தியா வந்து எந்த ஒரு பாத் வந்து எடுக்கணும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறங்கிற மாதிரி. சச் டிஃப்ரென்சஸ் எக்ஸிஸ்ட் ஈவன் டுடே. Yet some basic ideas had come to be accepted by almost everyone. As far as in 1928, Motilal Nehru and 8 other Congress leaders drafted a constitution for India. In 1931, the resolution at the Karachi session of the Indian National Congress dwelt on how independent India's constitution should look like. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேருல சேர்ந்து வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் 1931 அந்த கராச்சி செஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வந்து இருக்கணுங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 டாக்குமெண்ட்ஸும் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா அது வந்து யூனிவர்சல் அடாப்டன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்காக தான். ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஸோ யூனிவர்சல் அடாப்டன்ஸ் தான் மெயினாக இருந்திருக்கு. அது கூட வந்து ரைட் டு ஃப்ரீடம், அப்புறம் ஈக்குவாலிட்டி, அப்புறம் ப்ரொடெக்ஷன் த ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸ் மக்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி மெஜாரிட்டி மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். ஸோ அதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்கணுங்கிறது இவங்க பண்ணுறாங்க. Thus some basic values were accepted by all leaders much before the Constitutional Assembly met to deliberate on the Constitution. ஸோ சில பேசிக் வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லீடர்ஸாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணப்படுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை டெலிபரேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணாங்க. Introduced very weak legislators. Elections were held in 1937 to provincial legislators and ministers all over British India. These were not fully democratic government, but the experience gained by Indians in the working of the legislative institution proved us to be very useful for the country in setting up its own institutions. So elections வந்து பார்த்தீங்கன்னா 1977 வந்து நடக்குது. அதாவது provincial legislators and ministers all over British India. So British India எல்லா இடத்துல இருக்கிறதும். These were not fully democratic governments, but the experience gained by Indians in the working of the legislative institutions proved to be useful for the country in setting up its own institutions. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியே இல்லை. ஆனால் அதுலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷனை செட்டப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கன்வர்ஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.